பாவிஜய் இயக்கத்தில் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனலோட தயாரிப்பில் ஜீவா, ராஷி கண்ணா மற்றும் அர்ஜுன் சார்ஜா, அது மட்டும் இல்லாமல் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் வெளிவந்திருக்க படம் தான் அகத்தியா. இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாலை முரசு வை பிரசன்ஸ். இது படம் எப்படி இருக்கு? நான் உங்கள் விஜய் டாமினிக். அகத்தியா இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமாவில் ஆர்ட் டைரக்டராக இருக்கக்கூடிய ஜீவா அவரோட அம்மாவுக்கு வந்து எலும்புரிக்கு நோய் இருக்குது, அதாவது போன் கேன்சர். மருந்தே கிடைக்காத ஒரு நோய் தான் எலும்புரிக்கு நோய் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதுக்கான மருந்து பார்த்தீங்கன்னா சித்த வைத்தியர்கள் 1940 கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும், அதை எப்படி டைம் ட்ராவல் பண்ணி போயிட்டு ஜீவா எடுத்துகிட்டு வர்றாரு, அவர் டைம் ட்ராவல் பண்ணுறப்ப என்னென்ன மாதிரியான உண்மைகளை தெரிஞ்சுக்கிறாரு, என்னென்ன மாதிரியான விஷயங்களும் என்னென்ன மாதிரியான வரலாறுகளும் தமிழர்கள் கடந்து வந்தாங்க, நம்ம ஏன் வந்து நம்மளோட வரலாறை இங்கே வந்து கொண்டாட மறுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான பல கருத்துக்களை உள்ள வச்சிருக்க ஒரு படமும் ஒரு கதையும் தான் அகத்தியா. இங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியணும். ஸோ இந்த படத்தையும் இந்த கதையும் கரெக்டான நேர்த்தியாக வந்து பாவிஜய் அவர்கள் எழுதி இயக்கியிருக்காரா அப்படின்னு கேட்டால் எழுதி இயக்கியிருக்காரு, அது இல்லைன்னே சொல்லலாம். ஆனால் இதில் நிறைய முரண்பாடுகளும் நிறைய கேள்விகளும் இந்த படம் பார்த்தோன்னா நமக்கு வருது. அதை வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்ல ஒரு பக்கம் பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேஸ்ட் அண்ட் குரூப், மிகப்பெரிய கேஸ்ட் அண்ட் குரூப் தான். ஜீவா, ராஷி கண்ணா, அர்ஜுன் சார்ஜா, அது மட்டும் இல்லாமல் யோகி பாபு, ரெடின் கிங்ஸ்லி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விடிவி கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செந்தில் அப்படிங்கிற நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் நகர்ற விதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் ஆர்ட் டைரக்ஷனில் சினிமாவில் எப்போ வேணால் எது வேணால் நடக்கும் அப்படிங்கிறது முதல் பாயிண்ட்டாக இருக்குது. தனக்கு நடந்த ஒரு துக்கத்தை வச்சே நம்ம சம்பாரித்து அது மூலமாக நம்ம எப்படியாவது, அதாவது கஷ்டங்கிறதே எதுவும் கிடையாது, நம்மளுக்கு தடையாக எது வந்தாலும் அதை உடச்சி அதை மேலே வரணும் அப்படிங்கிறது ஜீவாவோட ஒரு மனப்பான்மை இருக்குது. அதை உடச்சி அவர் மேலே வர்றாரு. ஸோ அவருக்கு வந்த தடையை உடச்சி அவர் சம்பாதிக்க போகிற நேரத்தில் அங்கேருந்து ஒரு விஷயங்கள் ரிவீல் ஆகுது. அங்கே ரிவீல் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது அவரோட முன்னாடி காலகட்டத்துக்கு டச் ஆகுது இல்லையா? ஸோ இது மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ஆங்கிள்ஸ்லாம் இந்த படம் போகுது. இந்த படம் பார்த்தீங்கன்னா 2 போர்ஷனாக இருக்குது. இது வந்து ஸ்பாய்லர் ரிவ்யூவாகவே எடுத்துக்கோங்க. இந்த படம் 2 போர்ஷனாக இருக்குது. ஒன்று வந்து ஃப்ளாஷ்பேக், இன்னொன்று ப்ரெசென்ட் அப்படிங்கிற விஷயம். ஸோ ப்ரெசென்ட்டில் இருக்கும்போது கதைகளை கேட்டு பாஸ்ட்டுக்கு போகிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது. கம்பேர் டு 2 விதமான போர்ஷன்ஸை கேட்டிங்கன்னா நான் வந்து பாஸ்ட் போர்ஷன் தான் நல்லா இருந்தது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ஏன்னா அர்ஜுன் வர்ற அந்த போர்ஷன்ஸ்லாம் பயங்கரமாக இருந்தது. அங்கங்கே ஒரு சில டைலாக்ஸ்லாம் லைட்டாக கிரிஞ்சு தட்டுற மாதிரி இருந்தாலுமே அர்ஜுன் வர போர்ஷன் பயங்கரம்பா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா அர்ஜுனா ஜீவாவான்னு கேட்டால் இது வந்து அர்ஜுன் படத்தில் ஜீவா நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். இந்த ஒரு படத்தை பொறுத்த மட்டும் இந்த படத்துக்கு நிறையா ப்ரொமோஷன்ஸ்லாம் இருக்கும்போது அகத்தியா வேற, கேட்டெல்லாம் பார்த்தோம், தில்லுக்கு தொட்டு, டிமாண்டி காலனி, அதுக்கப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ், எவ்வளோ படங்கள் பார்த்துட்டோம். யாமி இருக்க பயமேனு, காஞ்சூரிங் கண்ணப்பன், அந்த ஒரு வரிசையில் அரண்மனை, இந்த வரிசையில் அகத்தியா வருமா கேட்டால் அகத்தியா அந்த வரிசையிலாம் வராது. எனக்கு அகத்தியா பார்த்து முடிச்சா நான் எது தோணுச்சுன்னா அனபெல் சேதுபதினு விஜய் சேதுபதி ஒரு படம் பண்ணியிருப்பாரு. பேய் படத்துலேயே சேராது, காமெடிக்கம் ஹாரர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். இதுவுமே பார்த்து முடிக்கிறப்ப அது மாதிரியான ஒரு விஷயமா தான் நமக்கு தோணுச்சு. அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 வருஷம், ஒரு 80 வருஷம் ஆச்சு. 80 வருஷமாக பூட்டப்பட்ட ஒரு அரண்மனை, அதுக்குள்ளே ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, அங்கே இருக்கக்கூடிய ஆங்கிலோ இண்டியன் ஒரு பாட்டி வந்து அந்த கதையெல்லாம் சொல்கிறது மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ இது நமக்கே தெரியும் இங்கே என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அன்சஸ்பென்ஸான நிறைய சீக்வன்சஸ்லாம் இருந்தது. நமக்கு லைட்டாக அங்கங்கே போர் அடிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து இதுதான் படத்தோட ட்ராவல் அப்படின்னா நான் சொல்லி முடிச்சுக்கணும். இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படிங்கிற முதல் விஷயம். முதல்ல பாசிட்டிவ் வந்து யுவன் சங்கர் ராஜா. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜாங்கிறவர் ஒரு நல்ல ஒரு ஐடியாலஜியாக ஓகே யுவன் சங்கர் ராஜா வந்து மியூசிக் பண்ணியிருக்காருப்பா அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருந்தது. பாடல்கள் பெரிய அளவு ஒட்டலைனாலுமே இசை வந்து ரொம்ப காதை குத்தி கிழிச்சி அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலை அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெடின் கிங்ஸ்லேயே யோகி பாபு, அதுக்கப்புறம் விடிவி கணேஷ், இவங்களாம் காமெடி பண்ண ட்ரை பண்ணி கொஞ்சம் நம்மளை என்கேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு பாசிட்டிவாக இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான எடிட்டிங், விஎஃப்எக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டிஓபி டெக்னீஷியன்ஸ்லாம் பயங்கரமாக அந்த படத்துக்கு மெனக்கெட்டு கஷ்டப்பட்டுருக்காங்க. அதெல்லாம் நம்ம இல்லைன்னே சொல்லலாம். இதெல்லாம் அந்த படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ். அர்ஜுனோட ஆக்டிங் மிகப்பெரிய பாசிட்டிவ்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு போட்ட ஷெட்டு, அந்த பாஸ்ட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு போடப்பட்ட ஆர்ட் ஒர்க்லாம் அதிபயங்கரமாக வந்து இந்த படத்துக்கு ப்ளஸ். இந்த படத்தோட மைனஸ் அப்படின்னு சொல்கிறத விட நம்மளுக்கு ஒரு கட்டத்தில் எங்கேயோ எடுத்துகிட்டு போய்டும்ல இந்த படம், அந்த மாதிரி இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பாஸ்ட்டுக்கும் ப்ரெசென்ட்டுக்கும் இவங்க வச்சுருந்த அந்த வேரியேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த சஸ்பென்ஸ்னு ஒன்று இருக்கும். ஜீவா எதுக்கு இந்த கதைக்குள்ள வந்தார் தெரியுமா அப்படின்றப்ப ஜீவாவும் அந்த பாஸ்ட்டில் ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருப்பாருன்றதெல்லாம் இன்னமா இந்த டைலாக்லாம் நமத்து போகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தான டைலாக் தான் நம்ம ஞாபகம். இன்னமா இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி. பாவிஜய் அவர் எப்படிப்பட்ட படைப்பாளின்னு நமக்கு தெரியும். ஆனால் அவர் ஏன் இப்படி ஒரு விஷயம் பண்ணார், ஜீவாவும் எதுக்கு இப்படி ஒரு அவுட் பார்த்துட்டு இல்லைனா ஒரு கதையை கேட்டு இப்படி பண்ணாருங்கிற விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப நமக்கு கொஞ்சம் சோகமாக தான் இருந்தது. சரி ஓகே, இது ஒரு பக்கமாக. இது இல்லாமல் சும்மா ஒரு வெள்ளைக்காரனை வந்து அறக்க இல்லைனா வந்து அவன் ரொம்ப ஒரு மாதிரி, அதாவது ஹிட்லர் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபாசிஸ்ட்டுலாம் சொல்கிறாங்க. பட் அவ்வளோ பெரிய ஃபாசிஸ்ட் திடீர்னு ஃப்ரெண்ட் ஆகிறாரு, திடீர்னு அப்படி ஆகிறாரு, இப்படி ஆகிறாரு, கிளைமேக்ஸில் ஒரு மாதிரி ரோல் ஆகிறாரு, என்னையா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் திரும்ப எடுத்துகிட்டு வராங்க. இது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் இருக்குப்பா, அதான் நான் முதலே சொல்லிட்டேன் ஸ்பாய்லர் அப்படின்னு. அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் பார்க்குறப்பலாம் பேய்க்கும் சண்டை அப்படிங்கிற ஒரு டைலாக் ஒன்று பார்த்துருப்போம். அதுதான் நமக்கு ஞாபகம் வருது. 2 பேயை அடிச்சுக்கிற மாதிரியான ஒரு விஷயம். அது என்ன பேயின்னு சொல்கிறதா இல்லை ஆவின் என்ன, அதாவது வில்லன் செத்து போயிட்டா அவன் பேய், அதே இந்த பக்கம் வந்து இறந்து போன ஹீரோ சைட்லேருந்து 2 பேர் வந்தால் அவங்க வந்து ஆன்மாக்கள்.
இந்த வேரியேஷனை நான் எப்படி பார்க்குறேன்னு தெரியல. அவங்க வந்து பேயும் சண்டை போட்டுக்கிறது, அடிச்சுக்கிறது, அதில் ஜெயிச்சதுக்கப்புறமா வர்றது, அதுக்கப்புறம் அந்த அருந்ததி படத்தில் வர மாதிரி இந்த டயத்துக்குள்ளே அவனை கொல்லலை அப்படின்னா மிகப்பெரிய பிரேதாத்மாவை உருவெடுத்துருவான்னு சொல்லி அதுக்கு ஒரு ஆயுதத்தை எடுக்கிறது. இது இது என்ன நோக்கத்தில் விஜய் எழுதினாரு, இது என்ன மாதிரியான படைப்பில் அவுட் வந்துருச்சு அப்படிங்கிறது எனக்கு இப்போ வரையும் தெரியவே இல்லை. இது எப்படி பார்த்தா ஒரு லாஜிக் மிஸ்டேக் கண்டுபிடிக்காமல் இருக்கான்னு தெரியல. அதை தாண்டி இன்னும் முக்கியமான விஷயம், சித்த வைத்தியர்கள், சித்தர்கள், அதாவது ஆன்மீகம், திருவண்ணாமலையோட பூமி, சொர்க்க பூமின்னு பல விஷயங்கள் சொல்கிறாரு. அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதான். இப்போ வரையுமே திருவண்ணாமலையில் ஃபேமஸே கிரிவலம் போகிறதே சித்தர்கள் ஏதோ ஒரு உருவத்தில் வந்து நம்ம காட்சி அளிப்பாங்க. அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. இவ்வளோ பேசுகிறவர் உள்ள வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா திராவிடம் பேசுகிறாரு, விடுதலை அப்படிங்கிற பத்திரிக்கை பற்றி பேசுகிறாரு. இன்னைக்கு திராவிடர்கள்லாம் எல்லாருக்கும் வந்து அனைத்தையுமே வந்து உரிமையை வாங்கி கொடுத்தாருன்றாரு. சம்மந்தமேலாம் பார்த்தீங்கன்னா பிராமணர்களை அன்வான்டாக உள்ள ராதாரவி ஒரு கேரக்டர் கொடுத்து அவரை போட்டு அடிக்கிற மாதிரியும் அவங்க நசுக்கிற மாதிரியும் இது வந்து ஒரு அரசியல் படமா, இல்லை ஹாரர் படமா, இல்லை காமெடி படமா, இது என்ன மாதிரியான ஜேர்னரில் இந்த படத்தை எடுத்துக்கிறேன்னே தெரில. ஓவராலாக பார்த்தீங்கன்னா அகத்தியா அப்படி இப்படின்னு ஏதோ அவங்க கொடுக்க ட்ரை பண்ணி இப்படி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறத என்னோட கருத்தாக இருக்குது. அகத்தியா இந்த வாரம் வந்த படங்களில் பார்க்கலாமா அப்படின்னு நீங்கள் வந்து படத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஜீவா அவர்கள் நம்ம எல்லாருமே கொண்டாடின ஒரு நடிகர், கொண்டாடப்படாத நடிகரே கிடையாது. ஜீவா நம்ம எல்லாருமே நல்லா கொண்டாடின ஒரு நடிகர். அவர் இனிமேல் வந்து கதைகளை கொஞ்சம் தேர்ந்தெடுத்து நடிக்கணுங்கிறது நம்மளோட ஒரு வேண்டுகோளாக இருக்குது. ஓவராலாக அந்த படத்தை பற்றி உங்களோட கருத்துக்கள் எதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை நாங்கள் பார்த்ததெல்லாம் சரியாக தான் இருக்குது, நீ பார்த்தா தான் தப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அதையும் வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாலை முரசு வைப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.